Assalamualaikum viewers, welcome to Inaaya's kitchen recipe. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. Thank you viewers. ரோஸ்டட் சேமியா எடுத்துர்க்கேன். ரொம்ப மெல்லிசா இருக்கும். இது ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. இதுல நான் வந்து தம் சேமியா செய்ய போறேன். ஃபஸ்ட்டு நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் நெய்யில் வறுத்து எடுத்துக்கிறேன். பேன் எடுத்துகிட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துருக்கேன். கீ சூடானவுடன் ஒரு பட்டை 2 ஏலக்காய் அதில் நம்ம சேர்த்துக்கலாம். 2.5 டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன். இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் ரோஸ்டட் சேமியா 250 கிராம் மாதிரி நான் எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். பாலும் சேமியாவும் ஒன்றா கலக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் விட்டுடலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு 3/4 கப்பு சுகர் நான் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ சுகரும் சேமியாவும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம வறுத்து வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸை இதில் கொஞ்சம் பாதி நான் போட்டுட்டு பாதி வந்து கார்னிஷ்காக எடுத்து வைக்கிறேன். ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் தம் விட்டுட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்ம தம் சேமியா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.